ஓகே, ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என்னோட பேர் விக்கி கிரிஷ் மெஜிஷியன். அதான் என்னோட யூடியூப் சேனல் அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு மேஜிக் சொல்லி தரலான்னு இருக்கேன். ஆனால் அது நான் செய்யற மாதிரியே நீங்க எல்லாரும் செய்யணும். ரெடியா? எவ்ரிபடி ஷோ போத் ஹேண்ட் லைக் திஸ். ஓகே, நான் சொல்றது அப்படியே சொல்லணும். லா 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 லா. சூப்பர். ஆஹா ஆஹா. அப்புறம் ஒரு வடிவேல் டயலாக். ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட். அப்படியே ஹேண்ட் ஸ்ட்ரைட், தம்ஸ் டவுன், க்ராஸ் யுவர் ஆர்ம், க்ளோஸ் யுவர் ஃபிங்கர். ஓகே, ஷேக் யுவர் தம் ட்வைஸ். 1 2. ஓகே, இப்போ அப்படியே கை 1 இன்ச் மேலே தூக்குங்க. மேடம் அது 4 இன்ச் கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகே, எஸ், கீழே எகைன் 1 2. என் கையை பாருங்க. டோன்ட் ட்ரிங்க் யுவர் ரைஸ். அப்படியே கையை டர்ன் பண்ணணும். அப்படி டர்ன் பண்ண முடியலன்னா இப்படி பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு புக் இருக்கு, சரிங்களா? அந்த புக்கில் சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் காட்டுறேன். ஓகே, வாட் இஸ் திஸ் ஒன்? தபேலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ரம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிபியா. ஓகே, இது கிட்டார். இதுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கிட்டார். ஓகே, இப்படி வச்சுக்கோ. கிட்டார் எல்லாமே எப்படி கையில் பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சிக்கோங்க சார், பிடிங்க. ஏன் கை கட்டிருக்கீங்க? தாடிலாம் சாவலாம் நீங்க. கிட்டார் பிடிங்க. ஓகே, எல்லாமே கிட்டார் பிடிச்சிருக்கீங்களா? கிட்டார் வாசிங்க. வாசிங்க, தூக்கி பண்ணுங்க எவ்ரிபடி எல்லாமே. நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். கிட்டார் தெரியுதா கணக்கு? இது இன்விசிபிள் கிட்டார். இதை வாசிச்சா இதுல இருந்து ராகம் கேட்கும் பாருங்க. ராகம் கேட்டுதான் சொல்லணும். ராகம் கேக்குதா? இல்ல கேட்கல, ஏன்னா அது மௌன ராகம். ஓகே, இந்த கிட்டார் எடுத்து உள்ள போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் அந்த கிட்டாரோட இமேஜ்க்குள்ள போனா அந்த கிட்டார் இதுக்குள்ள அப்படியே மடிச்சு உள்ள வந்திருக்க மாதிரி இருக்கும். அது அப்படியே வெளில எடுத்துடலாம். லைவ் கிட்டார் அப்படியே வெளில வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ நீட் a volunteer. நீங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் கூப்பிடுறேன். டக்குன்னு வர மாதிரி யார் சொல்லிடுவீங்க? இங்கே நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்க வாங்க, நீங்க அதான் டாக்டர் மாதிரி இருக்கீங்க. ஐ நீட் ஒன் மோர் வாலண்டியர். இல்ல நான் நெக்ஸ்ட் கூப்பிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ட்ஸ் மட்டும் வேணும். ஐ நீட் யார் வர? எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் மாத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட். அவர் சாரா? வாங்க சார். அவருக்கு அப்படியே எப்படி கேப் விடுங்க. அந்த சைடு கேப் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வாங்க. அந்த 2 கை நீட்டிக்கோங்க. இங்கே வாங்க, பக்கத்தில். உங்கள் குட் நேம்? ராகவ். ஓகே, பேட் நேம்? அதுதான். ஓகே சார், வாங்க சீக்கிரம் வாங்க. அவர் பார்க்கறதுக்கு எங்கள் மாமா மாதிரியே இருக்காரு. வாங்க. ஆனால் எங்கள் மாமா எனக்கு பிடிக்காது. வந்துட்டீங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ராகவ் அண்ட் வந்து சார் வர்றாரு. உங்க 2 பேத்துக்கு ஒரு மேஜிக் சொல்லி தர போறேன். மேஜிக் என்னன்னா 10 ரூபாயா எப்படி 500 ரூபாயா மாத்துறது சொல்லி தரலாமா? கண்டிப்பா. ஓகே, அதுக்கு நான் சொல்ற மாதிரியே மந்திரம் சொல்லுங்க. ஓம் ஓம் கிரி 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 சூப்பர். நான் உங்களுக்கு சூப்பர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். வாங்க சார். உங்க பேரு? ஜெயக்குமார். விக்னேஷ். ஜெயக்குமார். என் பேர் விக்னேஷ் தானே. நைஸ் மீட்டிங். ஓகே ஜெயக்குமார் சார், இப்போ அந்த மந்திரத்தை ஞாபகம் இருக்குங்களா? ஓம் கிரி கிரி சொல்லுங்க. ஓம் கிரி கிரி சூப்பர். இப்போ எல்லாருமே நம்ம சொல்ல போறோம். அப்படி பக்கத்தில் இடுப்புல கை வச்சுக்கோங்க. இடுப்புல நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. ஓம் கிரி கிரி ஷேக் பண்ணுங்க. ஓம் கிரி கிரி அப்படியே இங்க பாருங்க. இது மாதிரி நீங்க வீட்டில் போயிட்டு 1008 டைம் ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணா பாப்பா உள்ள போயிடும். இது எத்தனை மாசம்? சாரி, எத்தனை வருஷம் கேட்கணும். சரி, நீங்க ரெட் ஆர் பிளாக் ஏதாவது கலர் சொல்லுங்க. மைக்ல ரெட். இமேஜின் இங்க பாருங்க. என் பாக்கெட்ல ரெட் கலர்ல ஒரு கண்ணுக்கு தெரியாத பால் இருக்கு. ஓகே, உங்க ரைட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. சார் இதை தூக்கி போடுவாங்க. நீங்க கேட்ச் பிடிச்சி முடிஞ்சிடணும். ஓகே, தூக்கி போடுங்க சார். கேட்ச். இப்போ வந்து வெளியே வரப்போகுது. நீங்க நினைக்கிற இடத்துல இல்லை, பின்னாடி பார்க்காதீங்க சார். இப்போ வந்து பின்னாடி நம்ம ரிவர்ஸ்ல பண்ணுவோம். என்னோட ரிவர்ஸ் மியூசிஷன். ஓகே, இப்போ இங்கே இந்த தொண்டைக்கு வந்துச்சு. ஸ்ட்ரைட்டா பாருங்க. சாரோட காதில் இருக்கு, தெரியுதான்னு பாருங்க சார். ரெட் கலர் பால் தெரியலையா? இப்போ பாருங்க, எடுத்து காட்டுறேன். இப்போ தெரியுதா? இது எப்படின்னு சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜெயக்குமார் சார் என் கையில் வச்சோன்னே திரும்பி அவர் காதுக்கு போவோம். ஆனால் அதுக்கு நீங்க ப்ளோ பண்ணுவோம். ஊதுங்க வேகமா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா சார் நீங்க பாருங்க, இட்ஸ் பால் நம்பர் 1. ஊதிட்டானா காணா போயிடும். உங்க காது வழியா வந்துடும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க கூட ஒரு பால் இருக்கு, மொத்தம் 2 பால். ஆனா ஆக்சுவலா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 2 கை, சரிங்களா? 2 செஸ்ட் ஒரு வயது பார்த்தீங்கன்னா 2 பால் இருக்கு, சரிங்களா? ஸோ கம் க்ளோஸ். உங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் உங்களோட ரைட் ஹேண்ட். Here's one ball.
ஓகே, எத்தனை பால் இருக்கீங்க? ஒரு பால். உங்க கையில கை ஓபன் பண்ணுங்க. இந்த பால் நம்பர் 1, இது பால் நம்பர் 2. டைட்டா முடிக்கும். டைட்டா உங்க கையை பேசுவோம். இப்போ நான் ஒரு மந்திரம் என்னன்னா நம்ம சொல்ல போறது ஜிகி ஜிகி ஜிகி. ஜாலியா இருக்குல்ல? ஓகே, ரெடி? ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஜிகி 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 நடக்கணும். ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஜிகி ஜிகி ஜிகி. ஒன் மோர் டைம். ஜிகி ஜிகி. இப்போ ஸ்லோ மோஷன் சமந்தா டான்ஸ் மாதிரி. ஓ சூர்யா ஓ சூர்யா ஷேக் இட். டண்டக் 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 டண்டக். ஷேக். ஆமா, ஜிகி சும்மா ஷேக் பண்ணுங்க. ஓகே, ரெடியா? ஸ்லோ மோஷன். ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஜிகு ஜிகு ஜிகு. சூப்பர். ஊதுங்க சார், ஊதுங்க. ஊதுனீங்கன்னா காணா போய் என் கையில இருக்காது. கையில ஒரு பால் தான் இருக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, 2 பால். செப்பரேட் பண்ணி எல்லாத்தையும் காட்டுங்க. செப்பரேட் பண்ணி. சரி, 2 பால் அண்ட் வெயிட். இதே இந்த பால் உங்க கையில எதுவும் இல்லை. இதே ஒரே ஒரு பால் மட்டும் கொடுங்க. இந்த பால் உங்க பாக்கெட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இங்க பாக்கெட்டுக்குள்ள எதுவும் இல்லை. ஆனா இந்த பால் பாக்கெட்டுக்குள்ள போனா இங்கே முன்னாடி இதை இங்க வச்சதுக்கு அப்புறம் ஊதிடுங்க. ஊதினதுக்கு அப்புறம் உங்களோட இந்த பாக்கெட் ஓட்டை கிடையாது. ஆக்சுவலா இது வழியா பாத்தீங்கன்னா இங்கே சம்திங் ஒன்று இருக்கும். இது என்னது? ரெட் கலர் பால். ஓகே, டைட்டா முடியும். உங்க லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. டைட்டா முடியும். கம் க்ளோசர். 10 கிலோ நம்பர் சொல்லுங்க. 1 3 வச்சுக்கலாம். ஓகே, 1 2 3. ஜி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் சொல்லு. சே ஹாய் எவரிவன். ஹாய். ஓகே, வெரி குட். கை ஓபன் பண்ணுங்க. பால் ஸ்பீட் அப்படியே தான் இருக்கு. உங்க பாக்கெட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இந்த மேட்ச்க்குலாம் இம்பார்ட்டன்ட் என்னன்னா டைமிங். ஓகே, வாட்ஸ் தி டைம் நவ? டைம் பாருங்க. வாட்ச் போட்டுங்களா? வாட்ச் போட்டு மொபைல் எங்க? ஏன் பாரு என்ன பார்த்தா திட்டு பயம் நிறைய இருக்கு. ஆமா யார் இது? மாமா ஆமான்னு சொல்லிட்டு குனிஞ்சிக்கிட்டீங்களே. ஓகே, so this is your beautiful watch. அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துலாம். and this is your mobile phone. thank you very much. thank you ஜி. thank you. நன்றி. thank you. உட்காந்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாரு? நீங்க வரீங்களா? வாங்க. 1 நானே கூப்பிடுறேன். 1 நீங்க கிளாஸ் மட்டும் கட்டி வச்சுட்டு வாங்க. நீங்க கிளாஸோட வாங்க. 1 2 அண்ட் பிரதர் நீங்க வாங்க. இல்லை ஒரே விஷயத்தை படிச்சா போதும். படிக்கிறதுக்கு மட்டும்தான் வாங்க. மாமா என்னங்க அவர் டியூஷனுக்கு போற குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்கிறேன் நான் வரல அப்படின்னு. 3 பேர். 1 அண்ட் அந்த கேர்ள், அப்புறம் இன்னொருத்தர் 3 அண்ட் 1 more. வேற யார் வர விருப்பம் இருக்கு? கேர்ள் இல்ல, பாய்ல. அவரா நான் வேற. நீங்க வரீங்களா? வாங்க. உங்க பேர் என்ன? வேலன். வாங்க. ஓகே, இவங்க 4 பேருக்கு நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, நான் ஒரே கார்டுல மட்டும் லக்கி கார்டு அப்படின்னு சார் அப்படி இங்க இருக்காங்க. நீங்க போடுங்க. நீங்க கிளாஸ். ஆமா, அது அந்த ட்ரிக் அந்த மாதிரி தான். ஓகே, ஒன் மோர் மைக் கொடுங்க ஜி. ஒன் மோர் மைக். ஒன் மோர் மைக். ஓகே, நான் 5 பேர் வந்துட்டீங்களா? பிரதர் இங்கே வாங்க. வேலை நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க. மேடம் நீங்கள் இங்கே இருந்துங்க. சார் நீங்கள் இங்கே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். உங்கள் பேர்? ஓகே, இந்துமதி ரவி பாலாஜி. மைக் அவுட் அப்படியே எடுத்துருங்க. தங்கம் வேலவன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்கிட்ட 5 envelopes இருக்கு. சரிங்களா? அந்த 5 envelopes என்ன நம்பர் போட்டிருக்குன்னு அப்படியே சத்தமா படிங்க. பரவாயில்ல, படிங்க, எனக்கு தெரியும். 1 2 3 4 5. ஓகே, நல்லா பெருசாக தான் இருக்கு. ஓகே, கண்ணாடி இருந்தாலும் படிக்கலாம் அது. ஓகே, 5 envelopesல நீங்க இந்த ட்ரிக் பேர் வந்து இட்ஸ் நாட் அ ட்ரிக், இட்ஸ் அ மென்டலிசம். உங்க மைண்டை நான் மேனிபுலேட் பண்ணி இதுல ஒரே ஒரு என்வலப்ல மட்டும் நான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இந்தியன் மணி வச்சிருக்கேன். சரிங்களா? அதுல எந்த நம்பர்னு உங்களோட இன்ட்யூஷன்ல என்ன தோணுதுன்னு திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யாருக்கு அந்த நம்பர் சூஸ் பண்றீங்களோ அவங்கள்ட்ட நான் கொடுத்துருவேன். அந்த அமௌண்ட் அப்படியே நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ வந்து 5 envelopes இருக்கு. 5 நம்பர் இருக்கும். 5 நம்பர்ல க்ளோஸ் ரைஸ் எல்லாமே கண்டுபிடிக்கோங்க. ஓகே, நீங்க 5 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் திங்க் பண்ணிக்கோங்க. எவ்ரிபடி. அவங்க திங்க் பண்ணிட்டோம். திங்க் பண்ணிட்டீங்களா? நான் ஏன்னா இதுல நான் ஒரே ஒரு கார்டில் மட்டும் லக்கி கார்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். லக்கி கார்டுன்னு இந்த மார்க்கெட்ல எழுதியிருந்தேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஓகே, ஓப்பன் ரைஸ் கண்ணை திறந்துக்கோங்க. உங்களோட நம்பர் என்ன நம்பர் மேடம்? சத்தமாக சொல்லுங்கள். மைக் வச்சுக்கோங்க. 4. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? மைக் வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது ரீசன்? 3 சொல்லலாம்னு இருந்தேன், அதுக்கப்புறம் வேணாம்னு 4 சொல்லிட்டாங்க. அதான், அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் உங்களோட பர்த்டே டேட் இல்லை வேறு ஏதாவது? அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ நம்பர் 4 கையில் வச்சுக்கோங்க. சார்ட்ட மைக் கொடுத்துருங்க. பிரதர் உங்கள் பேர்? பாலாஜி. பாலாஜி சொல்லுங்கள் உங்கள் நம்பர். 2. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை. தங்கம் நீங்கள் தான் நல்லா கலாச்சிருந்தீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இதாங்க நம்பர் 2 அப்படியே கையில் வச்சுக்கோங்க. உங்களோட நம்பர் சொல்லுங்கள். 3. நீங்கள் என்ன 3 சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆமாம், 4 பண்ணாங்க. நீங்கள் 3 கையில் உங்கள் பர்த்டே டேட்டா? இல்லை. என்ன அது வேற என்ன? 3 ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு அவங்க மைண்ட் வந்துச்சு. ஓகே, 3 ஸ்டார்ட்டை கொடுத்துருங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்ன நம்பர் போயிருக்கு? 4 and 2 and 3. அப்போ 1 and 5 இதில் எது வேணும் உங்களுக்கு? 1. இல்லை, அவர் 5 சொன்னனால 5 வேணுமா? 1 தான். இல்லை, 1 more time கேட்குறேன். 5 சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணுங்க. ஓகே, அகெயின் 1 more time கேட்குறேன். சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம். 1 தான். நம்பர் 1 தான். ஆல்வேஸ் நம்பர் 1 யாரு? தளபதி தானே. ஓகே, அப்போ என்கிட்ட என்ன நம்பர் இருக்கு மீதி? நம்பர் 5. நம்பர் 5 ஆக்சுவலாக நான் வந்து இதில் வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் தான் அமௌண்ட் இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் யாரும் ஓப்பன் பண்ண வேணாம். ஏன்னா இந்த என்வலப் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை லக்கி டே. யாருக்கு வந்து இட்ஸ் லக்கி டேன்னு இருக்கும். ஆனால் லக்கி டே யாருக்குன்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் அமௌண்ட் I am the lucky guy. So thank you very much. Thank you. But wait, ஜி இருங்க, அவசரப்படுங்க. பட் நீங்கள் தான் இந்த என்வலப்லாம் சூஸ் பண்ணீங்க, எனக்கு முன்னாடியே தெரியுமா? நீங்கள் தான் சூஸ் பண்ணுவீங்க, எனக்கு தெரியாதுல்ல. ஓகே, மைக் கொடுத்துருங்க. இப்போ இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் முன்னாடியே எழுதி வச்சிருக்கேன். இந்த குரூப்லேயே ஒரு அழகான கேர்ள் இருந்ததா. இவர் நல்லா நல்லா படிக்கிற பையன் மாதிரி கண்ணாடி போட்டுருக்காப்பி. அவர் நல்லா அழகாக நல்லா வர சொன்னா இருக்கீங்க. அவர் இருக்கார். உங்கள் என்வலப் ஓப்பன் பண்ணி அதில் என்ன எழுதிருக்கீங்க? வெயிட், ஃபர்ஸ்ட் இருப்போம். ஓப்பன் பண்ணுங்க. அது பேப்பர் இருக்கா? அது படிங்க, சத்தமாக படிங்க. This will be chosen by the only beautiful girl in this group. Not for you இல்லைங்க, not for you தான். நீங்கள் கேர்ள் கிடையாதுல்ல. ஓகே, ஓப்பன். This will be chosen by இருங்க ஐயா, நல்லா சத்தமாக படிங்க. This will be chosen by a nerd wearing specs. நீங்கள் படிங்க ஜி. This will be chosen by a hero with facial hair. You handsome girl. லாட் ஆஃப் ஃபேஷியல் ஹேர். உங்கள் பேர் என்ன? வேலம். ஓப்பன் பண்ணுங்க. இட்ஸ் a climax. This will be chosen by a guy named Velavan. எஸ். புரியலையா? அவரோட பேர் வேலவன். அவர் தான் சூஸ் பண்ணுவாருங்கிறத முன்னாடி எழுதி வச்சிருக்கேன். எங்களால் அது யாருமே தெரியாது. அப்படி இருந்தாலும் ஒரு லாஸ்ட்டாக தானே சூஸ் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தல் கொடுத்தா அந்த என்னோட நீங்களே வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டலாம். தேங்க்யூ. காசுலாம் என்னோட தான், எனக்கு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட். இங்கே எத்தனை பேருக்கு கோஸ்ட் மேலே நம்பிக்கை இருக்கு? பேய் நம்பிக்கை இருக்கா? யார் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, அப்போ சேர்த்துக்கோங்க. கமான், அவங்களுக்கு நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். கமான், ராட்சசன் மியூசிக் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரு? தமிழ் முன்னாடி வாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ஜான். அவர் பேர் என்ன? அவரை இப்போ இங்கே கூப்பிட போகிறோம். அவர் இருந்தார் பாஸ்ட் டென்ஸ், சரிங்களா? இப்போ இங்கே கூப்பிட வர போகிறோம். அவர் இப்போ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். உங்கள் ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் வரல் மட்டும் நீட்டிக்கோங்க. அதுக்குள்ளே இதை மாட்டிடுவோம். ஓகே, க்ளோஸ் ஐஸ். ரொம்ப வெயிட்டாக இருக்குங்களா? போதுமா? க்ளோஸ் ஐஸ், கண்ண முடிக்கோங்க. ஓகே, மியூசிக். ஒரே நிமிஷம். ஓகே, ஒரு அனௌன்ஸ்மெண்ட், குயிக் அனௌன்ஸ்மெண்ட். ரிஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு பையன் 4th படிக்கிற ஒரு பையன் மிஸ்ஸிங். ஸோ ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்காரு, ஃபுல் ஹேண்டு. ஸோ யாராவது அந்த குட்டி பசங்க யாராவது தொலைஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. நந்தினி பாருங்க, மேஜிக்கை கண்டுபிடிச்சிட்டான். சூப்பர். நீங்க நடத்துறீங்க. தம்பி நல்லா
ஓகே மேலே வச்சுக்கோங்க. எஸ் க்ளோஸ் ரைஸ். ஓகே மியூசிக் ஸ்லோவாக வச்சுக்கோ. கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் நான் பேசுறது கேட்குங்க. ஓகே ஓகே டேக் எ டீப் பிரெத். மூச்சு நல்லா எடுங்க. இழுத்துட்டு அப்படியே நல்லா வெளில விடுங்க. ஒரு 3 times. 1 deep breathe in and breathe out and breathe in and breathe out. breathing உங்க ஃபுல் பாடி நல்லா ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட 2 கால் ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க. உங்க வயிறு அப்படியே உங்க 2 ஷோல்டர் உங்களோட கழுத்து உங்களோட தலை ஃபுல்லாக ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த பெல் உங்க கையில் இருக்கு. இந்த பெல் வந்து உங்க கையில் இருக்கு. இந்த பெல் முன்னாடி பின்னாடி ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஜான் வந்து ஆடுற மாதிரி இந்த பெல் முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பெல்ல வந்து நான் டச் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் முன்னாடி வச்சுக்கோங்க. கை வச்சுக்கோங்க. ஓகே ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. பெல்ல முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ பெல் அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஜான் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. நல்லா ரொட்டேட் ஆகுது. நல்லா ஃபாஸ்டர். இப்போ ஜான் வந்துட்டாருன்னா இந்த பெல்லை வந்து டேப் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஓஜா போர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால வச்சோன்னா அப்படியே எஸ்ஆர் நோக்கு வரும். அதே மாதிரி தான் நம்ம அவர் வந்துட்டாருன்னா எஸ்ஆர் நோக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஜான் ஆர் யூ ஹியர்? வெயிட் இருங்க மைக் எங்க வைப்போம். ஜான் ஆர் யூ ஹியர்? எஸ் ஜான் வந்துட்டார். இருங்க பதட்டப்படாதீங்க. ஓகே ஜான் நீங்க வந்தா ஓப்பன் ரைஸ் கணக்குறங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் இருக்கா உங்க மைண்டுக்குள்ள? எதுவும் இல்லை. ஓகே ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் இருந்ததுன்னா ஜான் இங்கே தான் உட்காந்துருப்பாரு. எப்போ வேணாலும் எழுந்திரிச்சு போகணும்னு சொன்னாலும் எழுந்திரிச்சு போவார். நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி இப்போ ஏதாவது பதட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே ஐயோ ஜான் ஏதோ தள்ளி விட்டாருன்னு நினைக்கிறேன். இது ஓரமாக வச்சுருங்க. ஓகே அப்படியே இருக்கு. ஜான் உங்களை டச் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? எஸ் தொட்டுட்டு ஓடிடுவார். இங்கே வந்து நிற்கும். கையை நார்மலாக இருக்கும். கையை 2 கை உதறிட்டு நார்மலாக விட்டுங்க. இப்போ நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் கண்ணை மூடிடுவீங்க. கண்ணை மூடினதுக்கப்புறம் இங்கே டச் பண்ணுற ஃபீல் இருந்ததுன்னா கையை தூக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி இந்த சைடு உங்களுக்கு இது மாதிரி டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் இந்த கையை தூக்கிட்டே இருக்கணும். 2 கையும் டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் 2 கையும் தூக்கிட்டு இறக்கணும். ஓகே க்ளோஸ் ரைஸ் பண்ண முடிக்கோங்க. வாட்ச் நான் டச் பண்ணால் கை தூக்குவாங்க. டச் பண்ணலன்னா கை தூக்க மாட்டாங்க. இதான் கான்செப்ட். அப்படியே எனக்கு என்ன கை டச் பண்ணவே இல்லைங்க. அதுக்குள்ள தூக்கிடுங்க. சிரிப்பாக வருதா? சரி சிரிச்சுட்டே நார்மலாக இல்லைங்க. ஓகே வாட்ச் திஸ். தூக்கிட்டு ஒன்றா இறக்கிறேன். எஸ் ஓப்பன் ரைஸ் டச் பண்ண ஃபீல் இருந்தது. எஸ் ஆர் நோ? ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒரே டைம் தான் டச் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் டச் பண்ணல. வீடியோ யாராவது எடுத்திருக்கீங்களா? என்ன பாருங்க நிறைய பேர் வீடியோ எடுத்துருக்காங்க. அவரு கூட வீடியோ எடுத்துருக்காரு வேலவன். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஜானுக்கு பாய் சொல்லிடுவோம். இருங்க ஜான் இங்கே தான். அவர் இந்த டேபிள் மூலமாக தான் அவர் எப்பவுமே வெளில போவார். ஓகே நீங்கள் உங்களோட எனர்ஜி என்னோட எனர்ஜி இதில் கனெக்ட் ஆகும் போது இங்கே வாங்க. ஓகே ஸோ இந்த 2 எண்டை பிடிச்சிக்கோங்க. 2 எண்டை நான் இது மேலே வச்சுருவோம். நான் இந்த 2 எண்டை பிடிச்சிக்கிறேன். டேக் எ டீப் பிரெத். மூச்சு எடுங்க. வெளில விட்டுருங்க. மூச்சு எடுங்க. வெளில விடுங்க. மியூசிக். ஓகே ஜான் போறாருன்னா அவருக்கு நம்ம எல்லாருமே பாய் சொல்ல இந்த டேபிள் மூலமா வந்தாருன்னா அப்படியே இந்த டேபிள் வந்து அப்படியே நைஸ் ஆகி இப்பதான் பயப்பட மாட்டேங்க. இப்படி அவரோட சாரி ஜானோட லீலைகள். ஓ மை காட். ஜான் தெரியல பாருங்க. தெரியல. இங்க வாங்க. நவுங்க ஜான் போறாரு பாருங்க. பாப்பா நவுங்க. அது சரி நவுங்க. மேடம் நவுங்க கண்ணாடியை தள்ளி விட்டுருவாரு. எஸ் அப்படியே பாய் சொல்லுங்க. ஜான் போயிட்டாரு பாருங்க. பின்னாடி திரும்பி பாருங்க. எஸ் ஜான் போயிட்டாரு. இன்னைக்கு நைட்டு கனவுல மட்டும் வந்து ஏதாவது சொல்லுவாரு. அதனால பயப்படாதீங்க. சரிங்களா?
நீங்களே குட் நைட் சொல்லுங்க. தமிழ் செல்விக்கு நல்லா ஒரு கைத்தறி கொடுத்தலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ நன்றி. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு மேஜிக் சொல்லித்தரேன்னு சொன்னல, அது சொல்லி தந்து முடிச்சிடலாமா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செய்யணும்னா மேஜிக்ல எப்பவுமே மிஸ்டைரக்ஷன், உங்க கவனத்தை திசை திருப்பது முக்கியம். அதான் திருப்பிடுவேன். எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கை நீட்ட சொல்லிடணும். நீட்ட சொல்லிட்டு தம்ஸ் டவுன் கட்டவில் அப்படியே கிராஸ் பண்ண சொல்லுவோம். அப்படியே கிராஸ் பண்ணிடணும், அப்படியே க்ளோஸ் பண்ணணும். இது வரலாம் அவங்க எல்லாம் நம்மளும் கரெக்டாக பண்ணுவோம், அவங்களும் பண்ணுவாங்க. பட் என்னோட கையை மாற்றுவேன், அதுக்கு ஒரு மிஸ்டைரக்ஷன் பண்ணுவேன். நீங்கள் எப்படி கையை மாற்றினாலும் அப்படி திருப்ப முடியாது. ஆனால் அது எப்படி நான் திருப்பேன்னா கையை ஒரு இன்ச் மேலே தூக்குங்கன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க யாரும் ஒரு இன்ச்சுலாம் தூக்க முடியாது, எல்லாருமே 3 4 தூக்கிடுவாங்க. அப்போ இல்லைங்க 4 தூக்கிட்டீங்கன்னா என்னோட ரைட் ஹேண்ட் எடுத்து 4 இல்லை கொஞ்சம் கீழே இருக்குங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி கையை இப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபுல்லாக இப்படி டர்ன் பண்ணிடுங்க. இதுலேயும் தம் கீழே தான் இருக்கும், புரியுதுங்களா? அப்படியே கீழே ஷேக் பண்ணோம், ஷேக் பண்ணிட்டு டர்ன் பண்ணிடணும். பட் இது எல்லாருமே வந்து ஒரு டைம் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி பண்ணுங்கன்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யாராலையும் அப்சர்வ் பண்ண முடியாது. மேஜிக் ஒன்ஸ் என்டர்டைன்மெண்ட் டுவைஸ் எஜுகேஷன். ஒன்றுக்கு இருக்கா இல்லை அங்கே ஒருத்தர் கை தூக்குனாரு. ஓகே ஸோ அதனால் வந்து மேஜிக் எல்லாமே ஒரு டைம் பண்ணி காட்டுங்க. அண்ட் 2வது டைம் வந்து பண்ணி காட்டாதீங்க. அண்ட் உங்களுக்கு மேஜிக் கற்றுக்கணும்னா என்னோட வெப்சைட் இருக்குது mayaland.com. அதில் வந்து நீங்கள் வந்து என்னோட ஷோ, அதாவது வந்து ரெக்கார்டிங் கோர்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ மை நேம் இஸ் வாட்ஸ் மை நேம் விக்கி கிரிஷ். சொல்லுங்க. எஸ், விக்கி கிரிஷ் மெஜிஷியன், அதான் என்னோட சேனல். தேங்க்யூ வெரி மச், யூ ஆர் குட் ஆடியன்ஸ். தேங்க்யூ, நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ.